அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபீனிக்ஸ் ஃபார் யூடியூப் சேனல். வீடியோவுக்கு குரல் கொடுப்பது உங்கள் ஆர்கேவி அமரன். இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, விஷப்பாம்புகள் ஊருக்குள்ளே நிறைய நடமாட்டம் இருக்குது. நம்ம நார்மலாக தண்ணி பாம்பு, சாரா பாம்பு, நெல்லை பாம்பு இந்த மாதிரி பாம்பு தான் பார்த்துருப்போம். ஆனால் இப்போது கண்ணாடி விரியன் ஒரு பாம்பு குட்டியும் சரி பெரிய பாம்புகளும் சரி ஒரு 2 அடி 2.5 அடி நீட்டில் ஊருக்குள்ளே உலாவறதை நம்ம பார்த்துருக்கோம். பாம்பு கடியினால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுதுன்றது நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கோம். இப்போ எதுக்கு இந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உறவினர் ஒருத்தர், ஒரு சகோதரர், ஒரு 30 வயசு தான் ஆகுது, திருமணமானவர், 2 குழந்தைகள் இருக்குது. அவர் 5/3/2025 அன்று இந்த கண்ணாடி வெறியன் பாம்பு கடித்து இறந்துட்டார். அந்த பாம்பை பற்றி தான் சில தகவல்கள் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இந்த பாம்புகள் பார்த்திங்கன்னா மலைப்பகுதியிலே வனப்பகுதியிலே தான் பெரும்பாலும் இருக்கும். இப்போ கொஞ்சம் வருஷமாக பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளெல்லாம் தெரிஞ்சுன்னு இருக்குது. இது எப்படி மக்கள் வாழ்கிற இடத்துல இடம்பெயர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விரிவாக்க பண்ணி சொல்லிட்டு ரோடுலாம் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த ரோடு போடும்போது இந்த மலையில் இருக்க ஜல்லி கல் எல்லா இடத்துல கொட்டுறாங்க பாருங்கள். அதில் குட்டிகளோ அல்லது அந்த பாம்பின் முட்டைகளோ அதில் கலந்து வந்துட்டு இங்கே குஞ்சு பொறிச்சு அந்த குட்டிங்கெல்லாம் போகுது. மேக்ஸிமம் நானே ஒரு 10-15 குட்டி வீட்டுக்குள்ளே வந்ததுனால அடிச்சும் போட்டிருக்கேன். இந்த பாம்புக்கு நெல்லை பாம்பை விட விஷம் அதிகமாக இருக்குதான். நான் யூடியூப்பில் சில டாக்டர்ஸ் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன், சுருக்கமாக தான் சொல்கிறேன். சாதாரணமாக ரத்தம் வெளியே வந்தால் நம்மளுக்கு கட்டிடும். ஆனால் இந்த பாம்பு கட்சி தானே ரத்தம் வருமா, வந்தால் அந்த ரத்தம் கட்டாது, அப்படியே உரையாமலே இருக்குமா. உரையாமலே இருக்கும்போது விஷம் அதிகமாக ஏறிட்டு இருக்குன்னு அர்த்தமா நம்மளுக்கு. மற்ற பாம்புகள்லாம் பார்த்தா ஆள் நடமாட்டம் இருந்தால் ஓடிடும். ஆனால் இந்த பாம்பு மட்டும் நம்மளுக்கு எச்சரிக்கைப்படுத்துமா, ஒரு விசில் சவுண்டு மாதிரி கொடுக்குமா. அந்த சவுண்டு கொடுக்கும்போது அந்த பாம்பு இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சு நம்ம தான் பார்த்து நடந்துக்கணும். எந்த பாம்பாக இருந்தாலும் கடிச்சிதுன்னா நம்ம பதட்டப்படாமல் அமைதியாக சைலண்ட்டாக இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத பார்க்கணும். ஓடக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. நிதானமாக ஒரு வண்டியிலையோ எதுலேயோ போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. இப்போது கோடைக்காலம் நெருங்கிறதுனால நிறைய விஷ ஜந்துக்கள், பாம்புகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வீட்டு ஓரத்துங்களில் நிற்கும். அதுக்கு இந்த விஷப்பூச்சிகளுக்காக சில மருந்துகள் விற்கிது. அந்த மருந்துகளை வாங்கி நம்ம காம்பவுண்டு சுற்றி ஸ்ப்ரே பண்ணாலும் உள்ளே வராமல் இருக்கும். குப்பை கூலங்கள் சேராமல் பார்த்துங்க. ஷூஸ்லாம் குழந்தைங்க போடும்போது பார்த்து கவனித்து போடுங்க. அந்த குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அந்த சகோதரன் ஆத்மா சாந்தி அடைய நமது வீவர் சார்பாகவும் என் சார்பாகவும் ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.